ஆலியா பட் இனிமே எந்த ஒரு மாடல் போட்டோ ஷூட்டுக்கும் தகுதியே இல்லாதவங்க. ஆலியா பட்டை உடனே பாய்காட் பண்ணுங்க. இது எப்போ சுஷாந்த் சிங் ராஜ்புட் இறந்த பிறகு இது பயங்கரமா வலுத்துட்டே வந்துச்சு. ஆனா இது அவங்கள மட்டும் ஃபேஸ் பண்ணி வரல, பல நடிகர்களும் இதுல மாட்டினாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க டேட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா பாய்காட் அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆலியா பட் தான் வரும். ஏன் ஆலியா பட்டை எல்லாரும் வெறுக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்படி என்ன ஆலியா பட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு சைடு கோவம் வரும். ஈவன் நானே ஆலியா பட்டோட ஒரு பெரிய ஃபேன். அவங்க நடிப்புக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனா ஆலியா பட் இப்படிலாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆலியா பட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப அந்த குழந்தைத்தனமா இருந்தவங்க. அதன் பிறகு ரொம்ப சீரியஸான பிலிம்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அவங்க எவ்வளவு சீரியஸான பிலிம்ஸ் எடுத்தாலும் அதுல அவங்களுடைய ஃபுல்லஸ்ட் தான் கொடுத்தாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கதையை எழுதும் போதே ஒண்ணு இந்த கதைக்கு இந்த நடிகர் பிக்ஸ் ஆவாங்க அப்படின்னு வச்சு எழுதுவாங்க, இல்ல கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு நடிகர் கதாபாத்திரமா வச்சு எடுப்பாங்க. ஆனா ஆலியா பட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏதாவது ஒரு டைரக்டர், இப்ப சங்கரா இருக்கட்டும், சஞ்சய் லீலா பன்சாலி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பத்மாவத், அதுக்கப்புறம் தேவ்தாஸ், இந்த மாதிரி பழைய படங்களை அவங்க தான் எடுத்திருக்கிறாங்க. பாஜ்ராவ் மஸ்தானி நீங்க பாத்திருப்பீங்களே தமிழ்ல, இதையும் அவர் தான் எடுத்தது. இந்த மாதிரி பெரிய டைரக்டர்ஸ் கதை எழுதுறாங்க அப்படின்னாவே ஆலியா பட் உடனே போன் பண்ணி நீங்க இப்ப எழுதுற கதையை எனக்கு தான் கொடுக்கணும், நான் தான் நடிப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சஞ்சய் லீலா பன்சாலி எந்த ஒரு தோல்வி படங்களும் கொடுத்ததே கிடையாது. அதாவது தோல்வி படங்கள் கொடுத்தாலும் அது ஒரு ஐகானிக் மாதிரி இருக்கும். சோ மக்கள் கிட்ட ஒரு பெருவாரியான வரவேற்பு சஞ்சய் லீலா பன்சாலி பெற்றிருக்கிறாங்க. அது போலதான் எனக்கு நீங்க எந்த படம் எடுத்தாலும் எனக்கு வேணும். அதாவது எந்தெந்த பெரிய பெரிய டைரக்டர் ஒர்க் பண்றாங்க அவங்க கிட்ட போயிட்டு உங்க படத்தை நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது, அப்புறம் ஓன் அழுகிறது, ரொம்ப இது பண்றது, கரண் ஜோஹரை வச்சு பிரஷர் பண்றதுன்னு போன்ற பல விஷயங்கள் ஆலியா பட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது 10 நாளைக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிட்டே வந்துச்சு. இப்ப என்ன எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த கூச்சி ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. நம்ம கூட இந்த ஈவெண்ட்ல போட்டோம், இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அவங்க பயங்கரமா கலாய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது மட்டும் நடக்கலங்க. அந்த ட்ரெஸ்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம். கண்ணுக்குட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, கண்ணுக்குட்டியோட தோலை இவங்க ட்ரெஸ்ஸா இது பண்ணி, அந்த கூச்சி அப்படின்னாவே அப்படிதாங்க இருக்கும். நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னாவே அனிமல்ஸ் மேல டெஸ்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்ஸ் எடுப்பாங்க. அதுல இந்த பேக், ட்ரெஸ் அப்படின்னு இந்த ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னாவே இந்த முதல கிட்ட இருந்து, கண்ணுக்குட்டில இருந்து, மாடுல இருந்து, ஆள்ல இருந்து எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. பாம்பை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. அதோட தோல்ல இருந்து தான் ட்ரெஸ் இது பண்றாங்க. இப்ப ஆலியா பட் அந்த கண்ணுக்குட்டியில இருந்து தோல்ல இருந்து செஞ்ச துணியை தான் போட்டுட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல கண்டுபிடிக்கல. ஆரம்பத்துல இவங்க எப்படி ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா, முன்னேதான் அங்க ஃபாரின்ல எவனுமே மதிக்கல, எதுக்கு போய் நிக்கிறாங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி தான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது எப்ப போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா சமீபத்துல நேஷனல் ஜியோகிராபி கூட கொலாப் பண்ணி இயற்கையை காப்பாத்துவோம் அப்படின்னு போஸ்ட் போடுறாங்க. அப்போ ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, நீ எப்படி இயற்கையை காப்பாத்துவ? கூச்சியில இருக்கிற அத்தனை பொருள்களையும் நீ வாங்கி போடுற, நீ யூஸ் பண்ற எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் ஹை அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் அனிமல் மேல டெஸ்ட் பண்ணி போடுறாங்க. இன்னொன்னு நீ போட்ட ட்ரெஸ், கண்ணுக்குட்டியை அறுத்து அதுல இருந்து நீ எடுத்து போட்ட ட்ரெஸ்ல எப்படி இவ்வளவு தூக்கிட்டு நீங்க நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லைனா கமெண்ட் வருது. அப்பயும் சரி எவனாவது ஒருத்தன் கமெண்ட் போடுவானே அப்படிதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வீடியோ போட்டுருக்காரு, அதை போய் பார்த்துட்டு வாங்க. Alia Bhatt is scared. She restricted my account. For context, I made a video on Alia Bhatt and Gucci where she was wearing heels, a bag and a coat made of leather, made from a murdered animal skin. 3-month-old baby cows were killed and their skin was used to make her outfit for Milan Fashion Week. That video got around 3.2 million views and about 9,000 comments. Many people tagged Alia Bhatt and asked for her accountability. How apathetic someone has to be to wear a baby skin. How she only cares about fame and money at the cost of someone else's life. How she could use her fame to speak up against Gucci instead. And obviously, what a hypocrite she is for running a brand called Edamamma, where she talks about conscious fashion, and also running a page called Coexist, where she talks about animal welfare. The welfare of whom? Not the 3-month-old cows who are separated from their mothers and slaughtered. The irony. She produced a series on anti-poaching of elephants while supporting this. The level of hypocrisy. Nat Geo collaborated with her. What a shame. Is this your value system, Nat Geo? To support the killing of animals? Rest in peace to every baby that was killed for this outfit. This is for animal victims. This is for animal liberation. Until then, boycott Alia Bhatt for Gucci. ஸோ அவர் இந்த வீடியோல என்ன தெளிவா சொல்லியிருக்காருன்னா, நான் ஆலியா பட்டுக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஆனா ஆலியா பட்டோட ட்ரெஸ்ஸை கவனிக்கும் போது இவங்க இப்படிலாம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எக்ஸ்போஸ் பண்ணும் போது எனக்கு 3 மில்லியன் மேல போச்சு. ஆனா இவங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆலியா பயந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஆலியா பட்டை டேக் பண்ணி நீங்க இதை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆலியா பட் அதற்கு பதில் சொல்ல தயாராக இல்லை அப்படின்னு. ஆனா நம்ம ஃபேன்ஸ் சும்மா விடுவாங்களா? ஆலியா பட்டோட ஸ்பெசிபிக்கான அந்த போஸ்ட்ல போயிட்டு நீங்க இப்படிலாம் போட்டுருக்கீங்களா, இது அந்த ஸ்கின்னா நீங்க அனிமல்ஸ்க்கு எப்படி நீங்க துணையா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இதுல
சூப்பரான விஷயம் என்னன்னா, குழந்தைகளுக்கு உண்டான பிராண்டை வந்து பாக்குறது இவங்க தான். அதுவும் அனிமல்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நடத்துறது இவங்க தான். அது எப்படி அனிமல்ஸ் கொண்டுட்டு ட்ரெஸ்ஸும் போடுவாங்க, அனிமல்ஸ்க்காக நிக்கவும் செய்வாங்க, நேச்சுரல் ஜியோகிராபிக்கோட கொலாப் பண்ணவும் செய்வாங்க. இது என்னன்னா ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப தீபிகா படுகோன், பிரியங்கா சோப்ரா எடுத்துட்டீங்கன்னா, பிரியங்கா சோப்ரா ரொம்ப பெரிய ஸ்டார். ஏன்னா அவங்க ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் நடிக்கிறாங்க. தீபிகா படுகோன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சுட்டு வராங்க. இந்தியால நம்பர் 1 ஆக்ட்ரஸ்ங்கிறது நமக்கு தெரியும். ஈவன் வந்து உங்களோட ஃபேஸ் கட் வந்து அந்த கோல்டன் ரேஷியோ சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி தான். இப்போ அடுத்து ஆலியா பட் வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்க கூச்சியில, அப்புறம் பஃப்தா ஈவெண்ட்ல போய் ஹிந்தி பேசுறது, அப்புறம் வந்து ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருந்தா ஃபாரின்ல எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போடுறது. ஸோ ரொம்ப வந்து ஆலியா ஆலியா ஆலியான்னு திணிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஆலியா வந்து ஃபாரின் ஃபிலிம் நடிச்சாலும் அது அந்த அளவுக்கு ஆலியாவுக்கு பேர் வாங்கியே தெரியல. உண்மையை சொல்லணும்னா இந்தியாவை தவிர ஆலியா வந்து பெரும்பாலும் வந்து தெரியாது. பாகிஸ்தான்ல ஹிந்தி தெரியும்னு பார்ப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரிகிற நாடுகள்ல பார்ப்பாங்களே தவிர ஆலியாவை நிஜமாவே பல ஃபாரின் பிலிம்ஸ்ல வந்து யாருக்குமே தெரியாது, இந்த இண்டஸ்ட்ரிக்கே தெரியாது. ஆனா ஆலியா வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு நான் மட்டும் தான்டா எல்லாமே அப்படின்னு காமிக்கிற மாதிரி, என்ன வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இவ வந்து ஃபேமஸ் தானோ அப்படி நம்ப வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மக்கள் பல பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் அவ இவ அப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து நான் சொல்லலைங்க, தமிழ்ல இருந்து தெலுங்குல இருந்து ஹிந்தில இருந்து மலையாளத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து இவங்க அவ இவன் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா கமெண்ட் கொடுக்கறது வந்து அவ இவ நீ தேவலாம் பண்றேன்னு இன்னும் கேவலமா கூட கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா நீ வந்து பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது ஒண்ணு. உனக்கு வந்து நான் எப்படி படம் பாக்குறேன்னு இனிமே பாருடி, இனிமே வந்து உன் படத்தை எதுவுமே பார்க்க மாட்டேன், நீ தொடர எந்த ப்ராடக்ட்டும் தொட மாட்டேன், நீ சொல்ற எந்த ப்ராடக்ட்டும் வந்து நான் அதை பார்க்க கூட மாட்டேன், நீ ப்ரொமோஷன் பண்ணாலும் உனக்கு அதை வச்சு அடிக்க வைப்பேன், இனிமே உனக்கு படமே கிடைக்க விடாதபடி பாக்குறேன்னு சொல்லி இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கட்டத்துல எங்க போய் முடியும்னா, இப்போ இந்த நேஷனல் ஜியோகிராபிக் அப்படி இப்படின்னு பெரிய இதோட வந்து இவங்க கொலாப் பண்ணும்போது என்ன இவங்களுக்கு பயங்கர ஹேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இந்தியால இருந்து பல கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபுல்லா ஹேட்டா தான் வருது. இவங்களும் பிஆர் டீம் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் பாக்குறாங்க, ஆனா வந்து அதை காப்பாற்ற முடியல. ஸோ இந்த வீடியோ எண்ட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் வந்து பெரும்பாலும் நல்லவங்க மாதிரி படத்துல காமிச்சுட்டாங்களோ, அவங்களுக்கு இப்படி ஒரு சைடு இருக்கா அப்படிங்கிறது வந்து பல பேரும் வந்து நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதுல நானும் ஒண்ணு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க போற பெஸ்ட் கமெண்ட். இப்போ இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ இருந்தாலும் இது ஒரு சினிமா நியூஸ் தான், இதை வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இதுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம்? ஆலியா பட் இதை பண்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல வேற ஏதாவது ஆக்ட்ரஸ் இப்படி பண்றாங்க, இல்ல வேற பிராண்ட் இதை பண்ணுது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. யார் வந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணாங்களோ அடுத்தடுத்த வீடியோல நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இவங்க தான் பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னு நாங்க வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அந்த கமெண்ட்டை பப்ளிஷ் பண்ண முடியும்.